இந்த வீடியோவில் டிஜிடெக்ல இருந்து ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கியிருந்தோம் 8000 ரூபாய்க்கு. இந்த மைக்கில் ஒரு 40,000 ரூபா கொடுத்து வாங்குகிற மைக்கில் கூட இல்லாத ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். அதில் அப்படி என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 ரூபாய்க்கே டுயல் மைக் வித் கேஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மைக் கூடயே ஒரு இயர்ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த இயர்ஃபோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பண்ணிக்கலாமா, லைவ் மானிட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப தூரத்தில் மைக் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்க இப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து தூரத்தில் இருக்கும்போது பேசுகிறது எதுவுமே கேட்காது, இப்போது அவுட்டோரில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இயர்ஃபோனை ரிசீவரில் கனெக்ட் பண்ணி எப்படி பேசுகிறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் லைவாகவே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது அந்த ரிசீவரில் மட்டும் கிடையாது, அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல மைக்கு, அதுலேயுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது கூடவே எக்கோ மோட் அப்படின்ற ஒரு மோடு கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரோக்கி பாட்டெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கான இந்த மோடு. இது என்னன்னா எக்கோ அடிக்கும் பாடும் போது. இதுலேயே 4 லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது போக நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க, அதுவும் 4 லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா மைக்கு, அதில் மட்டும் நம்ம தனியாக மெமரி கார்டு போட்டு தனியாகவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த வாய்ஸ் குவாலிட்டி படு கேவலமாக இருக்குது. அது எப்படின்னா, அதோட வாய்ஸில் குவாலிட்டியுமே இல்லை, வாய்ஸுமே வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லை. இது வந்து கரெக்டாக உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம கால் பேசும்போது அதில் ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, ஒரு ரொம்பலாம் குவாலிட்டியாக இருக்காது, ஆனால் பேசுகிறது மட்டும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதே கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான், எந்த ஒரு ஷார்ப்புமே இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ஃபேர் ஃபோனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது அந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அதிலே கேட்டிருப்பீங்க. அது கூட வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஆடியோ எடிட் பண்ணி போட்டேன். இதை காட்டிலும் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ கேளுங்களேன். ஃபுல்லி மாடிஃபைடு ஃபோன்ஸ் செய்கிறோம் அப்படின்றத வந்து மெயினாக குறிப்பிடாமல், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேவலமான வாய்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவு செக் பண்ணியாச்சு, நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தா ரிட்டர்ன் ஆப்ஷனே இல்லை, டைரெக்டாக வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்ட் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது 2 ஆப்ஷன் சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாலும் நீங்கள் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்டு போடுங்க, போட்டுட்டு வேறு இது வரும்ல, ரீப்ளேஸ் ஆகி வரும்ல, அதை வந்து திருப்பி நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு திருப்பி போடும் போதே ஒரு 3-4 நாள் ஆகும், திருப்பி அங்கேருந்து வர ஒரு 3 நாள் ஆகும், திருப்பி அதை வேறு ரிட்டர்ன் போடணும். அது இருந்தாலும் ஒரு 10-15 நாள் கிட்ட ஆகும் அந்த ப்ராசஸ். அவ்வளோ தூரம் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ 2ஆவதாக ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, அது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சேட் பண்ணி நீங்கள் வந்து பிரச்சனையை சொல்லி நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ட்டு கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு நான் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கலை, இதோட குவாலிட்டி நல்லா இல்லை, வாய்ஸ் இது ஒரு மாதிரி இதுவாக கேட்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலையா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போது ஓகே, நான் வந்து இதை வந்து எங்கள் ஹையர் பொசிஷனில் ஏதோ ஒரு இது சொன்னாங்க, ஏதோ ஒரு பொசிஷன் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அவங்கள்ட்ட வந்து அவங்க பிரச்சனை சொல்லுங்கள், ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அவங்கள்ட்ட சொன்னப்போ அவங்களுக்கு ஹையர் பொசிஷனில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி நான் அவங்கள்ட்ட போனப்பையும் அதே தான் ரிப்பீட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 4ஆவதாக ஒருத்தவங்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை சொன்னப்போ ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இது என்ன பிரச்சனை, இது கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் கனெக்ட் ஆகாமல் இருக்கா, இல்லை வாய்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து கட்டாயி வருதா, அந்த மாதிரி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஆனால் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியலை. அப்புறம் இல்லை கடைசியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதோட அவுட்புட்டே இதுதான் அப்படின்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றனால எதுவும் பண்ண முடியாது, இதில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருக்குது, இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்லை இது என்ன பண்ணுறேன் எனக்கு புரியாமல், இல்லை இது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு தான், அந்த மாதிரி வாய்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லை, நல்லா இல்லை, அது போக கனெக்ஷன் வேறு கட் ஆகுதுன்னு கொஞ்சம் லைட்டாக உருட்டு கலந்து உண்மையை அள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஓகே சார் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாக நான் ஏன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மைக் வாங்கலான்னு இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவு ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து வாங்கும்போது
இது 8000 ரூபாய்க்கு இருக்குது, டுயல் மைக் இருக்குது, டிஜிடெக் அப்படின்றப்போ அதில் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இது வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ இது மாதிரி வந்து எத்தனையோ பேர் இந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேடும் போது என்ன மாதிரியே கரெக்டாக ஒரு ப்ராப்பரான வீடியோ இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஏன் நம்ம இப்போ வாங்குகிறோம் நல்லா இல்லை அப்படின்னா அது ஒரு வீடியோ போடக்கூடாது. இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அது இந்த மாதிரி சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடுறதில்ல. நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நல்லா இல்லைன்னா போட்டோம்னா வாங்க மாட்டாங்க இல்லையா? அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஃப்ராங்காக சொல்லிட்டோம்னா. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதில் வந்து இப்போது சின்னதாக இருக்கிறனால யாருக்கும் தெரியாதனால எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ஒரு சப்போர்ட்டில் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய வீடியோ இது மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா அது ஃப்ராங்காக அந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு இருக்கேன். இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதே கம்பெனியில் 5000 ரூபாய்க்கு ஒரு மைக் இருக்குது, வித்தவுட் கேஸில் 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவரோட. அதோட வாய்ஸ் குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. நான் வீடியோ பார்த்த வரைக்கும் அதோட அவுட்புட் கூட நல்லா இருந்துச்சு. இதையே இப்படி சொதப்பி வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.